அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வார்த்தையை எனக்கு போதித்த மீரா கதிரன் அவர்களுக்கு பல நன்றிகளில் இதுவும் ஒன்று. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் ஒன்று பண்ணேன். என்னுடைய படம் துள்ளுவது இளமை காதல் கொண்டேன் ரெண்டுமே வெற்றி அடைஞ்ச உடனே அந்த பசங்க 2 பேரும் சின்ன பசங்க, ஒருத்தன் அப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருக்கான், ஒருத்தன் காலேஜ் முடிச்சிருக்கான். அவங்களெல்லாம் இங்கேருந்து ஒரு ஏசி வேன் பிடிச்சிட்டு தமிழ்நாடு பூரா இருக்கிற அத்தனை தியேட்டர்களுக்கும் சுற்றி 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 கொண்டு போய் காட்டின ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறது அவங்களே டைரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் செல்வராகவனுக்கும் தனுஷுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது அந்த டூருக்கு அப்புறம் தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மீரா கதிரவன் என்னை எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போனார், தியேட்டர்களுக்கும் கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்தாக்க பூரா ஸ்கூலுக்காக கூட்டிகிட்டு போகிறார். இப்போ இதுவும் ஒரு ஸ்கூல் தான். படைப்பாளிகள் சேர்ந்து ஒரு படைப்பாளியை பாராட்டுகிற ஒரு கூட்டம். மீரா கதிரவனை பற்றி என்ன சொல்கிறது, இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் அதில் என்னை எப்படி அவர் செலக்ட் பண்ணார் அப்படின்னா எனக்கு தெரியல, இன்றைக்கி வரைக்கும் தெரியல ஏன் செலக்ட் பண்ணார், எப்படி செலக்ட் பண்ணார். என்னை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாங்கின மாதிரியும் எனக்கு தெரியல, நான் கஷ்டப்பட்டு நடித்த மாதிரியும் எனக்கு தெரியல. ஆனால் அவருக்கு என்ன நன்றி சொல்லணும்னா, எனக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குது, கஸ்தூரி ராஜா இதுவும் பண்ணுவான். நிஜமாக அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், மக்களுடைய ரியாக்ஷனை பார்த்து கேரளாவிலெல்லாம் மொழி தெரியாத மக்கள் ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு அழறாங்க. யூசுப் பாய் யூசுப் பாய். கஸ்தூரி ராஜாங்கிற பேர் மறைஞ்சிரும் போல் இருக்கு, யூசுப் பாய்ங்கிற பேர் நிலச்சிருச்சு. இப்போ நானே அஸ்ஸலாமு அலைக்கும் தான் பேசுகிறேன். இப்படி இருக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் இதில். இப்போ வரைக்கும் நான் உட்காந்து படத்தை பார்க்கும்போது 3 தடவை 4 தடவை அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல கூட இவங்கெல்லாம் பாராட்டுறதுக்கு நான் தகுதியானவன் மாதிரி எனக்கு தோணவே இல்லை. நிறைய குறைகள் எனக்கும் தெரியுது. இந்த முகத்தை இப்படி வச்சுருந்துருக்கலாமோ, இந்த முகத்தை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. எப்படி நான் இதை பண்ணினேன். இவர் தம்பி காணவர் எங்கே, பாஸ்கர் சக்தியா, அவர் தான் சொன்னார், ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்களான்னு. நான் கிட்டத்தட்ட 52 வருஷமாக நடிக்கிறேன். அதாவது என் பொண்டாட்டிக்கிட்ட. அது ஒன்று பத்தாதா, வேறு என்ன வேணும். அவ்வளோ பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற ஒரு லேடிக்கிட்ட நடித்து பாஸ் ஆகிட்டோம்னா இந்த மீரா கதிரவன்கிட்ட நடிக்கிறதா கஷ்டம். அது அப்படி வந்தது தான் அது. ரெண்டாவது, இங்கே வந்ததில் எனக்கு 2 விஷயங்கள் தெளிவாச்சு. ஒன்று, ஒரு நண்பர் ரொம்ப அழகாக சொன்னார், ஏன் கேசட்டை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. நான் கூட இது புருஷன் அந்த குரலை கேட்டால், பொண்டாட்டியோட குரலை கேட்டால் இல்லை கணவனுடைய குரலை மனைவி கேட்டாலோ அது ஒரு இன்பமாக தான் இருக்கும் அவங்களுக்கு, பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு. இங்கே ஒருத்தர் புதுசாக ஒரு கருத்து சொன்னார், அவங்களுக்கு படிக்க தெரியாது. எவ்வளவு அற்புதமான பாயிண்ட் அதில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் இவ்வளோ நாளாக புரிஞ்சுக்கல. ஒரு 400-500 நாள் 1000 நாள் இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட இருக்குது. இருந்தும் எனக்கு அது தெரியல. எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அடுத்தவங்ககிட்ட கொடுத்து படிக்க சொல்லி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட இல்லற விஷயங்கள் இருக்கும் அதில் அப்படிங்கிறத நான் இங்கே புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இன்னொன்று, அவர் 2-3 விஷயங்களை ஏமாற்றியிருக்காரு. ஒரு 8 நாள்னு சொல்லிட்டு 12 நாளில், அப்புறம் 20 நாள், 40 நாள். அந்த 40 நாளை 3 வருஷமாக எடுத்து, அது ஒன்று. இன்னொன்று, கதை சொல்லும்போது என்கிட்ட அந்த நெசவு தொழிலையே தறியை நேசிச்சே வாழ்கிற ஒரு கதாபாத்திரம். அந்த தறி சப்தம் நிற்கும்போது, அதை கலட்டும்போது இறந்து போகிறாருன்னு சொன்னார். அங்கே தான் அவர் வலையில் விழுந்தேன் நான். இது வலை தான்.
அதர்வைஸ் எனக்கு இது எங்கேயுமே ஒரு இஸ்லாமிய படமாகவே தெரியலைங்க. இது ஒரு உலக சினிமா. தமிழ் சினிமா கூட கிடையாது, இந்திய சினிமா கூட கிடையாது. உலகத்தில் எல்லார் குடும்பங்கள்லேயும் அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கான், எல்லாருமே இருக்காங்க. அவங்க தான் இதுலேயும் இருக்காங்க. நான் சென்னைக்கு வரும்போது பட்டிக்காட்டம் கிட்டத்தட்ட ஒரு அனிமல் தான். எங்கே நான் மனுஷனானா விசு சார்கிட்ட ஜாயின் பண்ணும்போது, விசுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் விசுன்னு சொல்ல மாட்டேன், விசு சாருன்னு தான் சொல்லுவேன். அவர்கிட்ட தான் நான் ஒரு மனுஷனாக மாற்றப்பட்டேன். முதல் குரு. இப்படித்தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படித்தான் டிசிப்ளின் இருக்கணும், இப்படித்தான் படம் எடுக்கணும், இப்படித்தான் ஷார்ட் வைக்கணும். 7 மணிக்கு ஷார்ட் எடுத்தால் தான் எங்களுக்கெல்லாம் அவர் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பார். முதல் குரு. 2வது குரு என்னுடைய இஸ்லாமிய கடவுள். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்தின என் இஸ்லாமிய கடவுள் திரு ராஜகரன், சையத் அப்துல் காதர் என்கிற ராஜகரன். அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, என் குழந்தைகள் இல்லை, நான் வந்த கார் இல்லை, எதுவுமே கிடையாது. 3வது குரு இசைஞானி இளையராஜா. அவர் முதல் படத்திலேயே எனக்கு குரு ஆகிட்டார். அதுக்கு முன்னே எனக்கு குரு கிடையாது. அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், நான் ஒரு டைரக்டர், அவ்வளோதான் எங்களுக்குள்ளே இருக்கிற சொந்தமாக. ஒரு ஞானியாக இருந்தேன்னா யாராக இருந்தேன்னா அந்த அளவுக்கு நான் தான் சொல்லிடுறேன் பட்டிக்காட்டான்னு. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு இடத்துல ரீரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டார், இந்த இடத்துல ஏதாவது ஷார்ட் வச்சுருக்கியா, எனக்கு ஒரு 200 அடி வேணும், எடுத்துகிட்டு வா அப்படின்னா. இருக்கும், எடிட்டிங்கில் இருக்கலாம், எடு, இல்லாட்டி ஷூட் பண்ணி கூட போட்டு கொண்டு வா. உடனே போனேன், எடிட்டிங்கில் ரொம்ப தேடாமலே கிடச்சிருச்சு. உடனே கொண்டு வந்து போட்டு கொடுத்தேன். எனக்கு மனசு இறுக்கி பிடிக்குது, என்ன பண்ண போகிறார் இந்த மொட்டை இந்த இடத்துல. டைரக்டர் நம்ம படம் எடுத்து கொடுத்தாச்சு, படம் பார்த்துட்டாரு. ரீ ரெக்கார்டிங் வாசிக்கிட்டு இருக்கும்போது ஷார்ட் கேட்குறாரு. அப்படின்னா பெண் மனசு ஆழம் என்ன ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும் இப்படின்னு ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி அவரே லிரிக் எழுதி அந்த இடத்துல போடுறாரு. அன்னைக்கு தான் அவருடைய வலையில் நான் விழுந்த ஒரு மனுஷன். அந்த படத்தை இயக்குனர் நான் முழுக்க கிட்டத்தட்ட 6-7 வருஷம் எழுதின ஒரு ஸ்கிரிப்ட். அதை தாண்டி அன்னைக்கு தான் அவரை நான் குருவாக ஏற்றுக்கிட்டேன். நான் அந்த வரிசையில் இப்போ இவர் ஒரு குரு. சலாம் அலைக்கும். ராமஜெயம், முருகா. எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்கிறது ஓம் நம சிவாயா. எல்லோரும் சொல்லுவோம், தனுஷ் எப்போ எடுத்தாலும் ஓம் நம சிவாயா. இப்போது சலாம் அலைக்கும் சொல்ல வைக்கிறாருன்னு இத்தனை பேர் இஸ்லாமியர்களே பேசுகிறாங்க, ஒருத்தர் கூட சலாம் அலைக்கும்னு ஆரம்பிக்கல. எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. நிறைய மீட்டிங்களுக்கு அவர் கூட்டிகிட்டு போனார். அங்கே நம்ம ஆழ்வார்பேட்டில் போனோமே, அது என்ன மீட்டிங்கு? கவிக்கோ மன்றம். அத்தனை அருமையான மீட்டிங் இது. அங்கே கூட பார்க்குறேன் நிறைய இஸ்லாமியர்கள் பேசினாங்க. ஒருத்தரோட சலாம் அலைக்கும் இதுக்கப்புறம் கூட இன்னும் 2-3 வாரத்தை இருக்கான், சேர்த்து சொல்லணுமா, அது எனக்கு தெரியல. அது என்னமோ அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கல, அரைங்குறையமாக கருணனுக்கு கொஞ்சமாக சொல்லி கொடுத்த மாதிரி கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டார். அந்த விஷயத்தில் இன்றைக்கி எங்கே போனாலும் பள்ளிக்கூடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறார். எங்கன்னா பொதுவாக தியேட்டர்களுக்கு கூட்டிகிட்டு போகாமல், கைதட்டுறதை கேட்குறதுக்கு கூட்டிகிட்டு போகாமல், படித்தவர்கள், அறிஞர்கள், படைப்பாளிகள், எழுத்தாளர்கள் இவங்களாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். டி நகரில் ராஜமன்னார் ஸ்ட்ரீட்டில் என்னுடைய அலுவலகம் இன்றைக்கும் அங்கே தான். அது ஒன்று தான் அலுவலகம், இப்போ வரைக்கும் ஒன்று தான், மாற்றவே இல்லை. பொண்டாட்டியும் ஒன்று தான், அலுவலகமும் ஒன்று தான். வீட்டிலேருந்து நேராக அந்த அலுவலகத்துக்கு வருவேன். அங்கே எனக்கு ஒரு அறை இருக்குது, அது உள்ளே போவேன். அங்கே முடிஞ்சிருச்சுன்னா நேராக வீட்டுக்கு போய் என் மனைவி இருக்கிற இடத்துக்கு தான் போவேன். இதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் தான்கிற ஒரு அகம்பாவம் இருக்கிற ஒரு மிருகம். எனக்குள்ளே இருக்கிற மனுஷனை வெளிப்படுத்தினது மீரா கதிரவன்.
தனுஷ், செல்வராகவன், டாக்டர் விமலகீதா, டாக்டர் கார்த்திகா தேவி, இந்த 4 குழந்தைகளுடைய பொறுப்பான ஒரு தகப்பன் நான். இந்த இதயத்தை 4ஆக பிரித்து இந்த 4 பேருக்கும் கொடுத்து வச்சுருக்கேன் நான். அவங்களும் என்னை அவங்களோட இதயத்தில் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து அவங்களோட நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் இந்த படத்தில் என்னை ஈஸியாக நடிக்கிறதுக்கு உதவி பண்ணிச்சு. எனக்கு எந்த இடத்துலையும் நான் யோசிக்கவே இல்லை, இதை பண்ணுங்க மாதிரி பண்ணுவேன். அவருக்கு அது பிடிச்சிருச்சு. அது ஈஸியாக இல்லை. என் மகன்கள் இப்போ எல்லோரும் சொன்னாங்க, அந்த போதும் 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 தானே இது, அந்த பையனை அடிக்கும்போது சொல்கிறது தாங்கும் தாங்கும் தான். நானே தப்பாக சொல்லலாமா? தாங்கும் தாங்கும் 300 தாங்கும்ட்டு ஒரு வாக்கு இருக்கும். இது எல்லோரும் சொல்லும்போது தான் படத்துலையும் பார்த்தேன். அந்த இடத்துல வியட்நாம் படத்தில் ரிட்டையர்ட் ஆனோடனே சிவாஜி நடந்து வருவார். அவர் மாதிரிலாம் 10,000ல் 10 லட்சத்தில் ஒரு பங்கு நம்ம பண்ண முடியாது. அதை தான் நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன். நான் அந்த சோர்வு, அந்த தளர்வு இருக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து தமிழ்நாடு பூரா போய் என்னை அறிமுகப்படுத்தி புது 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 அறிஞர்கள்கிட்ட என்னை பழக்கப்படுத்தி, இனிமேல் இவங்கள்லாம் எனக்கு சொந்தக்காரங்க, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர்கிட்டையாவது கூட்டிகிட்டு போயிருப்பார் அவர். இங்கே மட்டும் இல்லை, கேரளாவில், துபாயில், என்னமோ அமெரிக்கா அப்படின்னு கூட்டிகிட்டு போகல. அவர் புண்ணியத்தில் அமெரிக்காவும் பார்த்துக்கலான்ட்டு இருந்தேன், அங்கே கூட்டிகிட்டு போகல. இல்லை, எனக்கு அதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நான் பிறந்த மண்ணை விட எந்த மண்ணும் எனக்கு சிறந்தது இல்லை. இந்த தமிழ் மண்ணை விட்டு எங்கேயுமே நான் போக மாட்டேன். எனக்கு அந்த அறிவும் இல்லை. கூட்டிகிட்டு போய் இவ்வளோ ஒரு சொந்தங்களை என்னை உருவாக்கி கொடுத்த மீரா கதிரவனுக்கு எத்தனை முறை வேணாலும் நன்றி சொல்லலாம். வேணாமா? வேணாம். இருந்தாலும் சொல்லி ஆகணும் இல்லையா? இந்த படம் எங்கே வெற்றி அடைஞ்சது அப்படின்னா, என் குழந்தைகள் 4 பேரில் 2 பொண்ணுங்க. என் பொண்ணுங்களால் மட்டும்தான் என்னை கட்டுப்படுத்த முடியும். எங்கள் பசங்களுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. என் பெரிய பொண்ணு, அவங்க டாக்டர் விமலகீதா, போல்டு லேடி. தனுஷ் ஆகட்டும், செல்வா ஆகட்டும், கஸ்தூரிராஜா ஆகட்டும், பாடா உட்கார்றா, அந்த மாதிரி ஒரு லேடி எங்கள் குடும்பத்தில் இந்த படம் பார்க்குறதுக்காக அரேஞ்ச் பண்ணாங்க. எனக்கு ஊரெல்லாம் உலகமெல்லாம் போய் படம் பார்த்துட்டு வந்தோன்னா பயமே இல்லை. என்னடா நம்ம பிள்ளைங்க பார்க்க போகிறாங்களேன்னு பக்குன்னு ஆகி போச்சு, என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல ரெக்கார்டு இருந்தால் தான் நம்ம ஊர் சுற்ற முடியும். அந்த பர்டிகுலர் சீன் வரும்போது என் ஒய்ஃபை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் அங்கே போய் பார்த்தா அந்த டாக்டர் விமலகீதாவுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அழுது நான் பார்த்ததே இல்லை. பல பேர் அழ வைக்கும். அந்த பொண்ணு அழுகுது அப்படின்னா அப்போ தான் யோசனை பண்ணுற, ஓகே நம்ம ஒரு நல்ல விஷயத்தில் தான் இருந்திருக்கோம். தனுஷ் வெளில வந்தார். அந்த அந்த பொண்ணு அழுதுதாங்க இந்த படத்துக்கு பெரிய மாற்றம்னே நான் நினைக்கிறேன். ஏன்னா அது சாதாரணமான லேடி கிடையாது. அது அழுகுது. என்னடா எந்த 1/2 மணி நேரம் 45 மினிட்ஸ் அதை நிறுத்த முடியல. திருப்பி திருப்பி இப்படி 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 போயிட்டே இருக்குது. படம் முடிஞ்சு தனுஷ் வந்தார். அப்படியே சைலண்ட் பேசாமல் நின்று 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்போம். 2 பேருக்கும் லுக்கு. அவர் இப்படி பார்க்குறாரு, நானும் பார்க்குறேன். எனக்கு என்ன தடக்குங்குது. என்ன சொன்னாலும் எனக்கு என்னை பாதிக்க போகிறதில்ல. இருந்தாலும் என்ன சொல்வார், ஒரு தரமான நடிகர்னு உலகம் பூரா சொல்லுது. அவர் வாயிலேருந்து என்ன வரப்போகுது. அவரே எனக்கு பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னே அவரே அதுக்கப்புறம் தூக்கம் இல்லைன்னு சொன்னார். எனக்கு எப்படி இருக்கும் முன்னாடி நின்று அப்படி பார்க்கும்போது. அப்போ எனக்கு தாங்க முடியல. எப்பா என்னப்பா, அவர் என்னப்பா, என்னடா, அட என்னப்பா, ஓ ஏதோ தப்பு சொல்ல போகிறாரு போல இருக்குது அப்படின்னு எனக்கு திகில் ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏதோ பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். நம்ம குடும்பமே கௌரவப்படுற மாதிரி ஒரு படம் பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாரு. இதை விட வெற்றி எனக்கு என்ன வேணும்? இதை விட இந்த படத்துக்கு வேறு என்ன வெற்றி வேணும்? அவர் சொன்னதை விட என் பொண்ணு அழுதது தான் பெரிய வெற்றி. ஒரு சில வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்குது.
எனக்கு 19 வயசு வரைக்கும் வாழ்க்கைன்னா என்ன யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே அந்த வயசு வரைக்கும் என்ன லைஃப், என்ன பின்னாடி எங்கே போக போகிறோம், என்ன ஆக போகிறோம், என்ன சம்பாதிக்க போகிறோம், என்ன வாழ்க்கை வாழ போகிறோம் தெரியாது. உண்மையிலே நான் ஒரு காட்டு மிராண்டி தான், ஆடு மாடு மாதிரி தான் இருந்தேன் எங்கள் ஊரில். எங்கள் ஐயா என்ன பண்ணார், டேய் இங்கே ஒரு பொண்ணு இருக்குடா, கல்யாணம் பண்ணிக்கானாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எனக்கு என்ன தருவேன்னு கேட்டேன் நான். உனக்கு ஒரு சட்டை தைச்சி தரேன்னாரு. அவ்வளோதாங்க. ஒரு சட்டை தைச்சி கொடுத்ததுக்கு சரி பொண்ணு பார்க்க வர ஒரு 6 to 7 அந்த டைம் அந்தி மசங்கிற ஒரு நேரம் போனாக்க ஒரு சாதாரண சின்ன வீடு. நாங்களாம் உட்காந்துருக்கோம், பொண்ணை காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த செகண்டில் அந்த காட்டு மிராண்டி செத்து போயிட்டான். அந்த ஒரு ஒளியிலேயே இன்னைக்கு வரைக்கும் அந்த காட்டு மிராண்டியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு அன்றைக்கி 15 வயசு 16 வயசு தான். அப்போ பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, புது சட்டை எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வரும்போது விசுசார்கிட்ட போகும்போது தான் ஒரு மாற்றம், அது ஒரு வாழ்க்கை. ராஜகிரன்ட்ட வந்ததுக்கப்புறம் டோட்டலாக வேறு வாழ்க்கை, காரு எல்லாம். இப்போ இன்னொரு வாழ்க்கை, ஒரு நடிகனாக இருக்க முடியும், எனக்கு நடிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு காரணமே வீரா கதிரவன் படத்தில் நடித்து முடிக்கிற வரைக்கும் வரல. இப்போ நீங்களாம் பேசுனீங்க பாருங்கள், இது கூட அதிகமாக நிறைய இடங்களில் பேசிட்டாங்க. ஓ பரவாயில்லையாப்போ இவ்வளோ போதுமா அப்படின்னு ஒரு முடிவு வந்தது. இந்த வாழ்க்கை இனிமேல் இப்படித்தான் போகும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தி கொடுத்த மீரா கதிரவனுக்கு மறுபடியும் நன்றி. இல்லைன்னா என் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் மனசுக்கு பிடிக்கிற அளவுக்கு நான் வந்த கிராமத்திலிருந்து என்னால் எவ்வளவு சாதிக்க முடியுமோ அவ்வளோ நல்ல படங்களையும் கொடுத்துருக்கேன். நான் இளையராஜாவோட கிட்டத்தட்ட 7-8 படங்கள் பண்ணியிருக்கேன். அதோட என்ன வேணும்? நடிகர் திலகத்தோட ஒரு படம் பண்ணியாச்சு, விஜயகாந்த், முரளி, ராஜகிரனோட 2 படம். வேறு என்ன வேணும்? அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அதோடு முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை, டேய் இது இல்லைடா உன் வாழ்க்கை, இன்னொரு ஊருக்கு நீ வண்டி ஏறணும்னு என்னை வண்டி ஏற்றுன மீரா கதிரவன் அவர்களே நன்றி. நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.